சொல்லு மாமே. நாடா சரை கொட்ட இப்படி குப்புனி ஏறிடுச்சு. ஒரு முடிக்குன்னா ஒரே முடியா குடிச்சிருக்கேன். நீ ஏதோ மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்க. சரி ரோடு அப்படி வளைஞ்சு போகுது. நீ தான் ஆபீஸ்காரன் போன போட சொல்லு. அதெல்லாம் இல்ல. சரி சரி ஊட்டாண்ட கொடுத்துருவோம். சரியா எனக்கு பொன்னாட்டி பார்த்தாலே பயமா இருக்குதியா? அவ கடவுளா ராட்சசி. நான் கடவுளா? நீ இருக்க, நான் இருக்கணும்ல. நான் இருக்கேன். என்ன மீறி உன் மேல கை வச்சுக்கோடா. வச்சிருவா மாமே. எப்படி கை வைப்பா? வா 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 வா. என்ன பண்ற? நான் பாத்துறேன். வா பாரு. ஆனா உன்னை ஒரு நாள் இருக்குது பாரு. முன்னாடி உன்னை போட்டு கும்புற போறா. என்ன உன்னை பார்த்து பாண்டி கும்புற போறா. அன்னைக்குதான் தெரியும் பாண்டி லட்சணம்னான்ட்டு. சரியா? ஒரு முகத்தான் பாத்துறேன். இன்னொரு முகத்தை நீ பாத்து பாக்க கூடாது. இன்னைக்கு வா அவளா நான் பாத்துறேன். நீரு போட்டு மெதிக்கிற மிதிக்கிறியா? வா பாப்பா வா வா வா. இன்னைக்கும் குடிச்சிட்டு வந்திருக்கியா? உன்னால திருத்தவே முடியாதா? எவ்வளவு நாள் தான் இப்படியே வாழ்றது? பாரு, குடிக்கிறது என் கடமை, அது என் இஷ்டம். அத நீ கேட்க கூடாது. அவருக்கு தான் அறிவில்ல, உனக்கு எந்த போச்சு புத்தி? கூட சேர்ந்து இப்படி கும்மால அடிக்கிறீங்க. உன்னை வீட்டுல கேட்க மாட்டாங்களா? கேட்டாங்க. நீ குடிக்கிறதுக்கா? சம்பள காசு தானே கேட்டாங்க, குடிச்சிட்டு வந்துட்டேன். சம்பள காசு கூட வந்து ஏமாத்திட்டியா? இது பழப்பக்கம் தெரியுங்க. அவனை ஒரு வார்த்தை பேசின தூக்கி போட்டு வச்சிருவேன். குடிச்சு ஏங்க இந்த மாதிரி உடம்ப பால வைக்கிறீங்க? ஜிம் பாடி. நாளைக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. அதுக்கு நம்ம சேர்த்து வைக்கணும். ஸ்கூலுக்கு பீஸ் கட்டணும். எல்லாத்துக்கும் நம்ம பணம் சேர்த்து வைக்கணும். என் ஹாஸ்பிட்டல் செலவு பார்க்கணும். என் அண்ணன் வீட்டுல, எங்க அம்மா அப்பா வீட்டுல எனக்கு எப்படி பாத்துக்கிட்டாங்க. உங்ககிட்ட நான் கஷ்டப்படுறது மட்டும்தான் மிச்சம். என் அம்மா அப்பா வீட்டுல ஒரு நாளைக்கு 150 ரூபாய். இங்க பாரு, 150 ரூபாய்ன்ற. அந்த 150 ரூபாய் இருந்தா எவ்வளவு ஒரு காய்கறி வாங்கலாம், எந்த செலவு உதவும், பால் பாக்கெட் வாங்கலாம். இதெல்லாம் டெய்லி குடிக்கிறல்ல, கடைசியில உங்களுக்கு என்னத்த கண்ணீங்க? அண்ணன் மரியாதை. இந்த பாடுறா, அவரு கூட இனிமே நீ சேர்றத பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல வந்து சண்டை போடுவேன். தயவுசெய்து சொல்றேன், இவரு கூட சேராத. அவளை திமுறா எங்க உரிமை. பாத்துறேன். இந்த பறவையே விருங்க. இந்த பாரு, இந்த மாதிரியா இனிமே நான் இங்கதான் வாழ மாட்டேன். நான் புரியுங்க, நீங்க வீடாச்சு, நான் போறேன். ஓடி போயிடு, அது ஓடி போயிடு, வராத. இது என் ஓடு, என் இஷ்டம். இருக்க ஒழுங்கா இருக்காதான் இரு, இல்லாட்டி வாட்ட விட்டு ஓடு. வந்தா காலை வெட்டி விட்டுருவேன். யாருக்கா? என்னங்க பொங்கல் வேற வருது. ஆமா, அதுக்கு என்னம்மா பண்றது? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏதாவது விசேஷ நாள்னால உங்க தங்கச்சி அவன் அடிக்கிறான், அடிச்சு துரத்திட்டான்னு சொல்லிட்டு ஓடி வருவான். என்ன இந்த வருஷம் வரல? என்னம்மா அதை கிண்டல் பண்ணி பேசுற? நீ இந்த மாதிரி கிண்டல் பண்ணலாமா? அவ்வளவுதான், ஏதோ அவன் புருஷன் அந்த மாதிரி குடிக்காரனா வந்து மாட்டிட்டான். நம்ம என்னம்மா பண்றது? அது கிண்டல் பண்ணி காட்டலாமா? நான் ஏன் கிண்டல் பண்றேன்? என்னம்மா என்னாச்சுமா? அடிச்சுட்டாங்க. அவனை எவ்வளவுதான் திருத்த முடிஞ்சாலும் என்னால திருத்தவே முடியல. எப்ப பத்தலாம் அடிச்சுட்டே தானே இருக்கான். என்னம்மா இது எப்ப பாரு இந்த மாதிரியே நடக்குது? என்னம்மா இது மாசத்துக்கு ஒரு 2 சண்டையாவது நடக்குது. திருத்த மாட்டான் பண்ணுமா? சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள தான் வந்துட்டேன். அது நீ ஏம்மா அந்த மாதிரி திருப்பி இது பண்ணிட்டு இருக்கிற? அவதான் ஏதோ டென்ஷன்லாம் வந்துருக்கிறா, கோவத்துல வந்துருக்கா. அதை திருப்பி சொல்லி காட்டலாமா? சரி சரி வா, வந்து உட்காரு. நான் போயிட்டு குடிக்காத எடுத்துட்டு வரேன். ஏமா இப்ப என்னம்மா பிரச்சனை இந்த வாட்டி? ஒன்னும் இல்லைன்னு குடிக்காதீங்கன்னு சொல்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட நான் தனி மனுஷா இருந்தேன். இப்ப வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கு. இப்ப அதை பாக்குறதா என்ன பாத்துக்கிறதானே தெரிய மாட்டேங்குது. திடீர்னு எனக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சுங்க. யாருமே என்னை வந்து கூப்பிட்டு வருவா. நீங்க கிட்ட இருந்தாலும் பரவாயில்ல, நானா வந்து உங்களுக்கு போன் பண்ணி கூப்பிட்டு நீங்க வந்ததுக்குள்ள என் குழந்தை என்ன நிலைமை ஆகுன்னு எனக்கே தெரியல. குடிக்க வேணான்னு சொல்றது தப்பானு, அதுக்கு போட்டு அடிக்கிறானு.
பாத்தீங்களான்னு அன்னி கூட எப்படி கிண்டல் பண்றாங்கன்னு. இதே அம்மா வந்தா விட்டு இருப்பாங்களா? சொல்லுங்கன்னு. நான் அனாதையா இருக்கிறேன். இத்தனை சொந்தம் இருந்தோம், எனக்கு யாருமே இல்லைன்னு அவனை யாரு தானே கேள்வி கேட்கறது? சரி சரி, இந்தா இந்த காஃபியை குடிமா. இருக்கட்டும். சும்மா அவனையே குறை சொல்றீங்களா? அடிக்கிறான்னு. இவன் என்ன பண்ணான்னு அவன்கிட்ட கேட்டீங்களா? நீ என்னமா பண்ண? அந்த வீட்டை விட்டு அடிச்சு அமைச்சிருக்க. அப்போ அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகாதானே? நீ என்னமா பண்ண? நான் என்னென்ன பண்ணேன்? குடிக்க வேணாம் தானே சொன்னேன். இவங்களே இந்த மாதிரி புரிஞ்சுக்காம இருந்தா அப்ப நான் என்னென்ன பண்றது? யார்கிட்ட போய் சொல்ல? நீங்க ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா தெரியும், வயிற்றுக்குள்ளேயே போட்டு போட்டு எட்டி ஒதுக்கிறான்னு. என்னால தாங்க முடியல. அங்கேயே செத்து போயிடலாமான்னு தோணுது. வேற இங்க வந்து இப்படி பேசுறீங்க. அது ஏன் கட்டி வைக்கணும்? அட்ஜஸ்ட் பண்ணலாம், எல்லாத்துக்கும் பண்ணலாம். அரிசி இல்லைன்னா பண்ணலாம், உப்பு இல்லைன்னா பண்ணலாம், எண்ணெய் இல்லைன்னா பண்ணலாம். குடிச்சிட்டு வந்தா நான் என்னென்ன பண்ண முடியும்? இதுல எப்படி நான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும்? வருமானம் இல்லைன்னா கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறேன். ஆனா குடிச்சிட்டு வந்து படுத்தா நான் அவனை காப்பாத்துறதா? ஒரு வீட்லயே ஏதோ ஒரு ஆபத்து, மழையோ வந்துருது, தண்ணியோ வந்துருது, நான் எப்படி காப்பாத்துறது? நான் என்ன காப்பாத்துறதுக்கே என்ன நான் தப்பிக்க முடியாது, அவனையும் நான் எப்படி காப்பாத்த முடியும்? கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்கன்னு. இவங்க பேசுறாங்களே, இவங்களுக்கு வந்து தெரியும் என் நிலைமை. சும்மா அடிக்கிறான்னு சொல்லிட்டு அடிக்கடி அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டா மட்டும் சரியா போயிடுமா? எந்த குடும்பத்துலதான் பிரச்சனை இல்லாம இருக்கு? எல்லார் வீட்லயும் பிரச்சனை இருக்கதான் செய்யுது. நம்ம அங்கேயே இருந்துதான் அந்த பிரச்சனையை சரி பண்ணதான் பாக்கணும். நீ பாட்டு நினைச்சப்ப அண்ணன் வீட்டுக்கு வந்தா பிரச்சனை சரியாயிடுமா? அவன் எப்படி திருந்துவான்? நீ கூடயே இருந்து அவனை திருத்த பாரு. ஏம்மா, அவளே நொந்து போய் வந்திருக்கிறா. மேலும் மேலும் சொல்லி கஷ்டப்படுத்தாதம்மா. சரி, அவளுக்கு ஏதாவது சாப்பிட கொடு. சரி சரிம்மா, ஒரு 2 மணி நேரம் இரு. அந்த குடிகார பையனை போய் நான் ஏதோ பார்த்து பேசுறேம்மா. சரியா? சரி சரி, இந்த காப்பி எடுத்து குடிமா. குடிமா. எதுக்கு இவ்வளவு சவுண்ட்? டிவி சவுண்ட குறை ஃபர்ஸ்ட். அடி என்ன தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, சூடா ஒரு காப்பி வேணும். அடி காஃபியை போடு, டீயை போடு. இந்தா காஃபி. அண்ணி, காப்பிக்கு டேக்ஸ் அண்ணி. அப்படியே கொஞ்சம் டேப்லெட் கொஞ்சம் எடுத்து கொடுங்க அண்ணி. இந்தா புடி. டைம் வேற ஆயிடுச்சு, மணி 3 ஆச்சு. குழந்தைங்களை வேற போய் கூப்பிடணும் ஸ்கூல்ல இருந்து. அண்ணி அண்ணி சொல்லு, என்ன மணி என்ன சொன்னீங்க? மணி 3 ஆச்சு. ஐயோ அண்ணி அண்ணி, நான் வீட்டுல எப்பவுமே 3 மணிக்கு ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடுவேன். ஒரு ஜூஸ் மட்டும் போட்டு கொடுத்துருங்க அண்ணி. என்னது? உங்க வீட்டுல 3 மணிக்கு ஆப்பிள் ஜூஸ் குடுப்பியா? காலையில இருந்து நான் இங்க ஒருத்தி எவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கேன். உட்கார்ந்த இடத்துல உட்காந்து நல்லா டிவியை பார்த்துட்டு என்ன இதை எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வா, காஃபி குடு. எவ்வளவு நாள்தான் உன் ஒருத்திக்கு நான் செய்யறது? இது உன் வீடு இல்ல, புரியுதா? உங்க அண்ணன் வீடு, ஏன் வீடு. ஆப்பிள் ஜூஸா? குடிக்காரனோட பொண்டாட்டிக்கு ஆப்பிள் ஜூஸ் கேக்குதா? அதிகாரம் ரொம்ப கொடி கட்டி பறக்குது. அண்ணி இப்படிலாம் பேசுறாங்க. அதே நம்ம வீடாந்தா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருக்கலாம். என்ன பண்ணாலும் இருக்குதோ இல்லையோ அந்த மனுஷன் கூட இருக்குதுதான் நல்லது. இங்க வந்தா 1 நாள் 2 நாள் தான் மதிப்பு, அவ்வளவுதான். அதோட நம்மளுக்கு மதிப்பே இல்லை.
என்ன பண்ணாலும் புருஷன் தான். அவன் குடிகாரம் இருந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, நம்மளை அனுசரிச்சு நம்ம இங்க இருந்திருக்கணும். நம்மள விருது வந்தது தப்பு தான். அவனுக்கு ஃபோன் போட்டு பார்ப்போம். எப்படிலாம் பேசுறாங்க. ஹலோ, நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க சீக்கிரம் இங்க வாங்க, என்னை வந்து கூட்டிட்டு போங்க. தப்புதான், இனிமே அப்படிலாம் பேச மாட்டேன். நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். வந்து கூட்டு போங்க. சரி, சீக்கிரம் வாங்க. நான் அன்னைக்கிட்ட அப்புறமா சொல்லிக்கிறேன், நீங்க வாங்க முதல்ல. ஐயோ, பேப்பர் தான் ஒரு கதையும் கிடையாது. டிவியாவது பார்ப்போம். ஊர் அடிக்குது. என்னத்த நான் எந்த கதையை ஊர் கதை பேசாம எனக்கு ஒரு டென்ஷன் ஆகுது. இவளுக்காவது இவளும் வரான்னா இவளும் வரல. இவளுக்காவது ஒரு ஃபோன் பண்ணுவோம். ஹலோ, மாலா, என்னடி வரேன்ன வரவே இல்லை? அப்படியா? சரிடி, நீ சும்மா வீட்டு கதைய சொல்றேன்னு சொன்னிய, என்ன ஆச்சுன்னு கேட்கலாம் தாண்டி பண்ண. என்னது சாயங்காலமா வந்து சொல்றியா? பையன் கோயிலுக்கு கூட்டின்னு போறானா? ஏய் சொல்லிட்டு போடி. நீ வேற, நீ எப்ப சாயந்தரம் கோயிலுக்கு போயிடு, நீ எத்தனை மணிக்கு வர்றது, எத்தனை மணிக்கு நீ வந்து எனக்கு அவங்க வீட்டு கதையை சொல்றது? சொல்லிட்டு போடி. என்னது பையன் உடனே கிளம்புன்னு சொல்றானா? நீ வேற ஒரு 10 நிமிஷம், எவ்வளவு நேரம்? அப்ப சீக்கிரம் 10 நிமிஷம் சொல்லிட்டு கிளம்புடி. நீ பாட்டுக்கு என்னடி நீ அவங்க வீட்டுக்கார மிச்சத்து சாயங்காலம் சொல்றியா? மாலா 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 மாலா, ஐயோ மாலா மாலா, ஏய் சொல்லிட்டு போடி. அடே நீ எப்ப வந்து எப்ப சொல்றதுடி? லேட் ஆயிடுடி நீ வர்றதுக்குள்ள. ஐயோ சொல்லிட்டு போயிடுறி. அப்படியா? அவன் புருஷன் சொல்றியா? சாயங்காலம் சொல்றியா? ஓ, இவளும் சாயங்காலம் வந்து சொல்றேன்ட்டு போனை வச்சிட்டாலே. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஊர் கதை கேட்கலன்னா எனக்கு தலையே வெடிச்சிருமே. என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு யாரு என்ன கதை சொல்ல போறாங்களோ தெரியல. நான் எங்க போய் கதை கேட்பேன்? ஐயோ இன்னைக்குன்னு பார்த்து எனக்கு ஒரு கதையும் இல்ல. கதை சொல்ல வரான்னா இவளும் இல்ல. அவ புருஷன்ட்டு கதையை பாதியிலே விட்டு போயிட்டா. ஊர் கதை பேசாம எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்? என்ன அத்த, ஒரு காஃபி எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வர அத்த. என்ன போய் நான் எங்க போய் கதை கேட்பேன்னு ஒன்னும் புரியல. அத்த காப்பி என்னங்க அத்த, ரொம்ப டென்ஷனா இருக்கிறீங்க? ஆமா, உனக்கு என்ன இப்போ? சமைச்சிட்டியா? இந்த சமைக்கிறேன் அத்த. போய் வேலையை பாரு போ. அந்த சரி, நானே ஒரு கதை கூட கிடைக்கலையேன்னு ரொம்ப டென்ஷன்ல இருக்கிறேன். இவ வேற வந்து அத்தை நோத்தா நீ. நான் என்ன பண்ணுவேன்? நீ நான் யார்கிட்ட போய் எந்த கதையை கேட்பேன்? எனக்கு ஒன்றும் புரியலையே. கை காலே வாங்க மாட்டேங்குது எனக்கு. அப்போ புருஷன் என்ன, புருஷன் அடிச்சிருப்பாளா இல்ல புருஷன் இவளை அடிச்சிருப்பாளா? என்ன கதையா இருக்கும்? சொல்றான்ட்டு கட் பண்ணிட்டு இவ பாட்டுக்கு போயிட்டா. நான் என்ன பண்ணுவேன்? வெளியிலயாவது போய் எட்டி பார்ப்போம். எவ்வளவு இதை வர எல்லாம் சண்டை கண்டை போடுறாளுங்களான்னு. இல்ல இன்னைக்கு வெளியிலயும் ஒருத்தி கூட சண்டை போடல. அங்கன்னா சண்டை போடுறாளுங்களா பேசுனுறாளுங்களான்னு ஒண்ணும் தெரியலையே. சண்டை இல்லையா? வெங்காயம் வித்துன்னு வரானா ஒருத்தன் பைத்தியக்காரன். நானே ஒரு கதையும் கிடைக்கலன்னு டென்ஷன்ல இருக்கிறேன். இவன் வேற எந்த நேரம் பார்த்து நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. ஒரு கதை கிடைக்க மாட்டேன் இன்னைக்குன்னு பார்த்து நான் என்ன பண்ணுவேன் பண்றதுன்னு ஒன்றும் புரியல. ஒரு கதை இன்னைக்குன்னு பார்த்து ரோடே அமைதியா இருக்குது. ஒருத்திய கூட வெளியே காணோம். ஆனா இன்னைக்குன்னு பார்த்து ஒருத்தன் கூட சண்டை போட மாட்டான். எவனுமா குடிக்க கூட மாட்டான். பொண்டாட்டிங்களை இழுத்து போட்டு அடிக்க மாட்டானுங்க ஒருத்தனை கூட. ஆனா ஒரு கதையை கூட வேலை இல்ல. நீ எனக்கு கதை கேட்கலன்னா மண்டை வெடிச்சிருமேடா, மண்டை வெடிச்சிருமே. பேத்த வீட்டுல சத்தம் கேக்குது. சும்மாவா பேசிட்டு இருக்கிறீங்க? சண்டை போடலையா? இன்னைக்கு பொழுது எப்படி போகுதுன்னு தெரியலையே.
ஒரு சண்டை ஒண்ணும் கிடையாது. இன்னைக்குன்னு பார்த்து ஒரு சண்டை நடக்கல, ஒண்ணும் இல்ல. எனக்கு மண்டையே பிச்சுக்கும் போல இருக்குது. தெருவுல ஒருத்தி கூட சண்டை போட மாட்டாளுங்க. நான் சொல்லுவேன், பையன் வந்தானா நல்ல சண்டை போடுற தெருவுக்கா வீட்டை காலி பண்ணிக்கின்னு போயிடணும். என்ன இது, எனக்கு அதை கேட்காம பைத்தியம் பிடிச்சா போல இருக்குது எனக்கு. நான் என்ன பண்ணுவேன், வரட்டும். இவன் வந்தானா பக்கத்து தெருவுல வந்து நல்லா சண்டை போட்டுக்கிறாங்க அடிக்கடிக்கு. அந்த தெருவுல வீடு காலியா இருக்குதான்னு பார்க்க சொல்லணும் இவங்கிட்ட சொல்லி. எனக்கு கதை கேட்காம எனக்கு கையும் ஓடாது காலம் ஓடாது எனக்கு. நான் என்ன பண்ணுவேன், ஒரு கதை கூட இல்ல. எனக்கு கதை கேட்காம எனக்கு மண்டை வச்சிரும் போகுது. கடவுளே, நான் என்னத்தான் சொல்லுவேன். என்னங்க அத்தை, உங்க தலைவலி இன்னும் போகலையா? ஆமா, என்ன வேற வந்துச்சு தலைவலி. அத்தை, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? 3வது தெருவுல விமலா இருக்கால. 3வது தெருல? ஆமா அத்தை, விமலா இருக்கால. 3வது தெருல விமலா? ஆமா, அந்த குண்டுச்சி. அவங்க நாத்தனாருக்கும் அவளுக்கும் ஒரே பிரச்சனையா? பிரச்சனையா? ஆமா அத்தை. என்ன சொல்ற? என்ன பிரச்சனையா? அவதான் என்கிட்ட வந்து சொன்னா. நானு அவங்க நாத்தனாருக்கும் இவங்களுக்கு ஒரே சண்டை வந்துருது, என்னென்னமோ பேசிக்கிறாங்க. அப்பாடா, இப்பதான் எனக்கு தலைவலியே விட்டுச்சு. இத நீ முன்னாடியே சொல்லிடக்கூடாது. எவ்வளவு தலைவலியில கதை கேட்காம நான் அவஸ்தைப்பட்டு இருந்தேன். சரி அத்தை, தலைவலி விட்டுச்சா? அப்பா, இப்பதான் விட்டுச்சு. சரி, நான் கொஞ்சம் காப்பி எத்தனை வரும். போ, முதல்ல அதை செய் போ. எனக்கு ஊரு கதை கேட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்குது. இந்த கதையை இவ முன்னாடியே சொல்லிடக்கூடாது. எனக்கு தலைவலியே போயிட்டு இருக்குமே. காலையில இருந்து அலைய விட்டாலே, காலையில இருந்து தலைவலில அவஸ்தைப்பட்டு இருந்தேனே. காலையிலே சொல்லிடக்கூடாது இவ. நான் என்னத்த சொல்றது, சரியான மக்கா இருக்குது எனக்கு வந்து வாய்ச்சது. அப்பாடா, எப்படியோ ஒரு கதை கேட்டாச்சு. இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்குது. இப்ப இது முடிஞ்சிடுச்சு. சாயங்காலம் இவன் வந்து மிச்சத்தை சொல்றான்னா அவ வீட்டு கதைய. சரி, மிச்சத்தை சாயங்காலம் வரட்டும், அதையும் கேட்டு தெரிஞ்சுப்போம். அப்பதான் தூக்கமாவது வரும். இல்லைன்னா எனக்கு கதை கேட்கலன்னா அவ்வளவுதான். ஊரு கதை கேட்டாலே அது ஒரு சந்தோஷம்தான். என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு கதை நமக்கு வேணாம். ஊராமுத்து கதை கேட்டாதான் அப்பப்பப்பப்பப்பா மனசுக்கே ஒரு திருப்தி. நான் என்னத்த சொல்லுவேன், இப்ப வந்து சொல்றா இவ இந்த கதைய. ஐயோ சப்பாடா, கதை கேட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்குது. இது காராமணிங்க, என்ன இவ்வளவு இருக்க? நிறைய வாங்கிட்டேன். காய் போட்டு வந்துடும் மொட்டை மாடியில போயிட்டு. எது வேணாலும் நீ ஏடா உடம்பு தான் பண்ணுவியா? வெளியே ஒரே மழை மப்பமா இருக்குது, இந்த நேரத்துல போய் காய போடுறேன்ற. வெயில் காயுதுங்க. இப்ப காய வைக்கிறது எப்ப காய வைக்குதுங்க? வெயில் எல்லாம் காயுது, மொட்டை இதுமா. இதுல மழை எல்லாம் கிடையாது, வெயில் காயுதுல போயிட்டு காய வச்சு தலையேற்றி. போனோன்னு வந்துட்ட. போய் காய வைக்கலான்னு போனேங்க. பக்கத்து வீட்டுல ஒரு அக்கா சொன்னாங்க, இது நல்லாவே இல்ல, பூர்ண புத்துச்சு, போயிட்டு கொட்டிட்டு வேற வாங்க சொன்னாங்க. வெளியே கொட்டிட்டு எல்லாத்தையும்? ஆமாங்க, நல்லா இல்லைங்க, கீழே கொட்டிட்டு வந்துட்டேங்க. பூர்ண புத்துச்சு. பூர்ண புடிச்சு கொட்டிட்டியா? ஆமா. ஏண்டி, ஒரு பொருளை வாங்கும் போது எவ்வளவு ஆகணும் அளவு தெரியாதா? இப்படி அளவுக்கு அதிகமா வாங்கிட்டு போயிட்டு இப்படி கீழே கொட்டிடுவியா? அடடடடா, எப்ப பார்த்தாலும் குத்தம் சொல்லுங்கிறீங்களே. என்ன வாங்கினு கொட்டிட்டுன்னு சொல்றீங்க? அழுவாதான் வாங்கியிருக்கிறேன் நானு. நின்னா குத்தம், உக்காஞ்சா குத்தம், எதுனா எனக்கு குறை சொல்லாத இருக்க மாட்டீங்களே என்ன? அழுகு கம்மியா தான் வாங்கிக்கிறேன், கரெக்டா தான் வாங்கினேன். அடியே அரமண்டல குற்றம் சொல்லலடி. வாங்கின பொருள் ரோட்ல கொட்டுறிய, அது எவ்வளவு அளவுக்கு தேவையோ அவ்வளவு வாங்கலாம்ல. எதுக்கு தேவையில்லாத இவ்வளவு வாங்கி வேஸ்டா கொட்டுற? காசு என்ன ரோட்லயா கிடைக்குதா இல்ல மரத்துல காய்க்குதா? இந்த காசு சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? சரி, சாதாரண அவ சொன்னா இவ சொன்னா பூர்ணம் பிடிச்சி போய் குப்பையில கொட்டு வந்துக்கிற. அதுக்கு அளவா கம்மியா வாங்கலாம்ல. எப்ப பார்த்தாலும் அரை மெண்டல்
நீங்க தான் ஒரு நாளைக்கு ஃபுல் மென்டல் ஆக போறீங்க பாரு. உங்ககிட்ட எல்லாம் யாருன்னா குப்பை கொட்டுவாங்களா? மனுஷி